மக்களே, நான் பேசுகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியுதா? என்னால் முடியவே இல்லைங்க. கஷ்டப்பட்டு இந்த இன்ட்ரோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமோ போராடிக்கிட்டு இருக்கேன். சிரிக்காமல் எடுத்தோன்னே சிரிச்சிடக்கூடாது, சிரித்தா நல்லா இருக்காரு, பாவம் திமுக காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே சிரிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோட கோலாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் டேக் எடுக்க முடியாது. ஏன்னா பாராத்திரி கிடந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா, அந்த ரோடு ஷோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ வந்துச்சு, நிறையா சொதப்பிருச்சு, எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் காரணங்களை தேடி பார்க்குறேன். எந்த காரணத்துக்காண்டி இந்த ரோடு ஷோ சொதப்பிருச்சு, தாவேக்காவோட ரோடு ஷோக்கும் திமுகவோட ரோடு ஷோக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதையும் அப்படியே அடுக்கி இந்த காரணங்களை அப்படியே தெளிவாக பார்த்தலாம். இது இந்த வீடியோட மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கால்வாய் ஒன்று மறைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பந்தல்குடி அப்படிங்கிற பகுதியில். அதை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட கோல் என்னென்னா, நான் கண்டிப்பாக சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் இந்த வீடியோ பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோட கோல். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, முதல்ல விஜய் அண்ணாவோட ரோடு ஷோ எப்படி அமைஞ்சிச்சு, இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட ரோடு ஷோ எப்படி அமைஞ்சிச்சுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா திட்டமிட்டலாம் மதுரையோட ரோடு ஷோ பண்ணல. அவர் ஷூட்டிங் போடார். அந்த செய்தி பார்த்தீங்கன்னா மீடியாவில் வேணும்னே லீக் பண்ணாங்க. லீக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோடு ஷோ அந்த செய்தியானது பெருசாக லீக் பண்ணி விட்டாங்க. ரோடு ஷோங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நடத்தும் போது தான் ரோடு ஷோங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா திட்டமிட்டுலாம் ரோடு ஷோ நடத்தலை. அதுவும் கட்சினிகள் கூட ஒரு மதுரைக்கு வரல, ஷூட்டிங்க்கு வந்தாப்புல. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செய்தி எப்படியோ வேகமாக பரவி விடிய காலிலேருந்து அந்த விமான நிலையத்தில் நிறைய தோழர்கள் காத்திருந்து ஈவினிங் வரப்போகிற தலைவருக்கு பார்த்தீங்கன்னா காலிலேருந்து காத்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் மாவட்ட செயலாளர் உறுதிப்படுத்துறாரு, ஆமாப்பா அந்த மாதிரி செய்தி பார்த்தீங்களா, இந்த செய்தி உண்மைதான், மதுரைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது காலைல 11 மணிக்கு தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. அவ்வளோ கூட்டம் தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுனுச்சு. கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அழகராகவே பார்த்தாப்புல. அழகர் ஆற்றுல இறங்கினா எப்படி இருக்கும் அந்த டோனுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பை அந்த நிகழ்வில் காமிச்சாங்க. இதில் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா, தயவு செய்து என்னைய பார்க்க வந்துடுறாங்கப்பா, எந்த தலைவராது என்னைய பார்க்க வராதிங்க, நான் வேறு நிகழ்வுக்கு போகிறேன்னு சொல்லியும் மக்கள் இவ்வளோ தூரம் அலைமோதி வருவாங்களா? அது இந்த தலைவருக்கு நடந்துச்சு. இவரை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மே 3ஆம் தேதி, நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, மே 3ஆம் தேதியை திட்டமிடுறாங்க. எப்போ? 1/6/2025 நம்ம பொதுக்குழு நடத்துகிறோம் மதுரையில் அப்படிங்கிற விஷயத்தை. அதாவது திமுகவோட பொதுக்குழு மதுரையில் நடந்து 44 வருஷம் கிட்ட ஆகுதுங்கிறாங்க. சென்னைக்கு வெளியே நடந்தே கிட்டத்தட்ட 2011 நடந்துச்சான். இப்படிப்பட்ட ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம ஏற்படுத்தின இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா நம்மளும் மதுரைக்கு போவோம்யா, போய் நம்ம பொதுக்குழு நடத்துவோம்யா, நம்மளும் யாருன்னு காமிப்போம்யா, நம்மளும் கூட்டத்தை கூட்டுவோம்யா அப்படின்னு சொல்லி ஒரு அன்னைக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க போல. அந்த ரோடு ஷோவை பார்த்தோன்னே அந்த நிகழ்வை இன்னைக்கு நடத்தி காமிச்சிருக்காங்க. நம்மளால் சிரிச்சு முடியல, அந்தளவு பெரிய காமெடிகள் அதில் நடந்து போச்சு. ஸோ திட்டமிட்டும் இங்கே திமுக சொதப்பிருச்சுங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பேர் நாளைக்கு கலந்துக்க போகிறாங்க திமுகவோட பொதுக்குழுவில். இந்த 6000 பேரும் ஆளுக்கு 10 பேரை கூட்டு வந்தாவே கிட்டத்தட்ட 60,000 பேர் இருப்பாங்களா மாட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆளுக்கு 10 பேர் கூட சொந்த கட்சிக்காரனே இந்த ரோடு ஷோக்கு கூட்டு வரல. அதான் யதார்த்தமான உண்மை. ரோடு ஷோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ரோடு ஷோங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. எப்பா நான் கொஞ்சம் அந்த பூத் கமிட்டி மாநாடுக்கு கொஞ்சம் போயிடுறேன், அந்த அரங்குக்கு போயிடுறேன், கொஞ்சம் வழி விட்டிங்கலாம் போயிடுவேன், இதுதான் தலைவர் சொல்கிறது. நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா ஷூட்டிங் போயிடுவேன், நான் ரோடு ஷோலாம் பிளான் பண்ணலை, அதாவது நான் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செய்யலை, எனக்கு நான் வேற ஒரு வேலைக்கு வந்தேன், அந்த வேலை கொஞ்சம் வழி விடுங்க தான் தலைவர் கேட்குறாரு. அப்படியே இவ்வளோ தூரம் கூட்டம் கூடுது. ஒருவேளை தாவேக்கா ரோடு ஷோலாம் திட்டமிட்டால் என்ன நடக்கும்? இங்கே திமுக காரன் சொந்த கட்சிக்காரனே ஒரு 10 பேர் கூட கூட்டு வரல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், இங்கே நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில் அழைச்சிட்டு வந்து கூட்டத்தை கூட்டுறது, ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறது. அந்த அரசியல் அந்த பெண்மணிகள் யாருக்குமே தெரியல, அந்த தாய்மார்கள் யாருக்குமே தெரியல. போக போக பார்த்தீங்கன்னா அந்த 200 500 போகும்போது இந்த அரசியல் கட்சிகள் நம்மளை பயன்படுத்தி எப்படிப்பட்ட பின்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த 200 500 ஒரு தலைவரை பற்றி எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோம்னு தெரியாமல் போய் அந்த கூட்டத்தில் வந்து அந்த 200 500 சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போலாம் எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அதில் ஒரு அம்மாவோட பேசின விஷயத்தை நான் பார்த்தேன். ஏதோ கலைஞர் வரான்னு சொல்கிறாங்கப்பா, என்ன எதுன்னு தெரில, ஒரு 200 கொடுப்பாங்க,
ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நான் நடந்து போனோம், அப்போ தான் கொடுப்பாங்க, என்னால் நடக்க முடியலப்பா, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அந்த 200 500 மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த ரோடு ஷோலாம் நடத்துறதுலாம் எப்படி சிந்தனையில் வருது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியல. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ஸோ சொந்த கட்சிக்காரனும் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வர்றவங்க அத்தனை பேருக்குமே எந்த காரணத்துக்காண்டி வரோம், ஏன் வரோம், எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. காசுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படி இருக்குது. அந்த இயலாமை காரணமாக பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்சம் பேரும் அந்த காரணத்துக்காண்டி தான் வந்திருக்காங்களே தவிர முதலமைச்சரை பாராட்டணும், இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வரல. என்ன நோக்கத்துக்கு வந்தோன்னு கூட தெரியாமல் நான் முன்னாடி சொன்னபடி அந்த பணத்துக்காண்டி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கூட்டத்துக்கான என்னுடைய விளக்கம். இது 3வது. 4வது மிக முக்கியமான விஷயம், வழக்கமாக பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் கலாய்வில் நடப்பீங்க. அதாவது மதுரையை எந்த காரணத்துக்காண்டி நம்புனீங்க? மதுரையில் உள்கட்சி மோதல் கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் மதுரையோட மேயரோட கணவரை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு தற்காலிகமாக நீக்கினீங்க. அந்தளவு கட்சிக்குள்ளே உள்கட்சி மோதல் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூர்த்தியா பிடிஆரா அப்படிங்கிற மோதலில் பல்வேறு விதமான உச்சக்கட்டம் இருந்துச்சு. 2 பேரும் சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பொதுவெளியில் கூட மேடை பேச்சில் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்களை நம்பி எப்படியா 17 கிலோமீட்டர் ரோடு ஷோக்கு பிளான் பண்ணுறீங்க? 17 கிலோமீட்டர் ரோடு ஷோவில் வாகன பேரணியா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரம் நடந்தாப்புல. இந்த வாகன பேரணி கூட அங்கே கூட்டம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ மதுரையோட உள்கட்சி மோதல், கட்சியோட உள்கட்சி மோதல் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே நல்லா பிரதிபலிச்சிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி கலாய்வில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என் ஊர்லலாம் வரும்போது 2 கிலோமீட்டர் நடந்தாப்புல நான் கூட போய் பார்த்தேன். ஐயோ கூட்டத்தில் போய் பார்க்க முடியுமா முதலமைச்சரை? ஏன்னா இவரை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம், ஸோ இவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. நான் போனேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவரும் நானும் இவ்வளோ இந்த கேமரா இருக்கிற ஆங்கிள் தான் கேப்பு, அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தேன். ஏன்னா என் பக்கத்தில் யாருமே பார்க்க வரல, அதான் யதார்த்தமான உண்மை. என் ஊர்லேயே அதான் நடந்துச்சு. 2 to 3 கிலோமீட்டர் அவர் நடக்கும்போதே அதான் நடந்துச்சு. 17 கிலோமீட்டர் எப்படியா மனசாட்சி இல்லாமல் பிளான் பண்ணுறீங்க? 17 கிலோமீட்டர் முதலமைச்சரை பார்க்கணுன்னா முதலமைச்சர் அந்த மாதிரி ஏதோ ஒன்றுங்க ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கணும். மக்களோட அன்பை பெறணும், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கணும், மக்கள் வந்து இவரை சந்திக்கணும், இவரை பார்க்கணும், பார்த்து தங்களுடைய நன்றியை சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும், ஒரு ஆளுமையாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் முதலமைச்சரை நோக்கி மக்கள் வருவாங்க. 17 கிலோமீட்டர் மனசாட்சி இல்லாமல் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களையா? இந்த ரோடு ஷோ சொதப்புனதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவோட முறையான திட்டமிடல் கிடையாது. 2-3 கிலோமீட்டரில் வழக்கமாக பண்ணுறதை பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ உட்காந்து நாங்கள் ஷூட் பண்ண மாட்டோம்ல. இதான் யதார்த்தமான உண்மை. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு தலைவர் வந்து கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது நான் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் எவ்வளோ தூரம் மக்களை நேசிக்கிறாங்களோ மக்கள் அவ்வளோ தூரம் தலைவரை நேசிப்பாங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரு தலைவர் வந்து மக்களை நேசிக்கவே இல்லைன்னு வைங்களேன், மக்கள் தலைவரை நேசிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா மக்களை நேசிக்கிறாரு. மக்களை நேசிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய சினிமா வாய்ப்புகள் அத்தனையுமே விட்டுட்டு மக்களுக்காண்டி இன்றைக்கி அரசியல் காலத்தில் வந்து நின்று பேசி வேர்வை சிந்தி கஷ்டப்பட போகிறாரு. அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாரு. மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கமாக சிந்திச்சார். தன்னுடைய அடுத்த படத்தோட கதை என்ன சம்பளம் பேசலாம், இந்த மாதிரி சிந்திச்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன நிரந்தர தீர்வு, இந்த புது பிரச்சனைக்கு என்ன நிரந்தர தீர்வுன்னு சொல்லி மக்களை நோக்கிய தொடர்ச்சியாக சிந்திக்கிறாரு. மக்களை தொடர்ச்சியாக சிந்திங்க, மக்களை நிறைய நேசிங்க, மக்கள் உங்களை நேசிப்பாங்க. ஸோ ரோடு ஷோலாம் நீங்கள் நடத்த வேணாம்னு சொல்லலை. அதற்கு முன்னாடி மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயத்தை செய்யுங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறை ஒத்துக்கங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் தினந்தோறும் உங்கள் வேலையாகவும் எண்ணமாக வச்சுக்கோங்க. அப்போ ஜெயிக்குங்க இந்த ரோடு ஷோ. அது வரைக்கும் இந்த ரோடு ஷோலாம் ஜெயிக்காது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி அசிங்கப்படுறது தான் உங்களுக்கு பொழப்பாக இருக்கும். இதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ மக்களை நேசிக்கிறதுங்கிறது உங்கள் டிஎன்ஏல கிடையாது. அப்போ ரோடு ஷோக்கு உங்களுக்கு கூட்டமே கூடாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நான் 2வது லேயருக்கு போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பந்தல்குடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 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 மறைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அத்தனையுமே நான் பார்த்தேன். இவ்வளவு கேவலமாக ஒரு ஆறை பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த ஆறை தூர்வாடுறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் வந்தார்னா தூர் வர்றாங்கன்னா அதை பார்த்தா என்ன இருப்போகுது, அந்த நாத்தம் அவருக்கு வந்தால் என்ன இருப்போகுது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு முதலமைச்சர் வந்தால் எங்கள் ஏரியாலாம் நிறையா வேலை செஞ்சீங்க, சரி வந்ததுக்கு அதுக்காண்டியாவது ஏரியாவில் வேலை நடக்குது. போடாத ரோட்டை போட்டிங்க, வெள்ளைக்கோடு எங்கெங்கே போடணுமோ அங்கேயும் போட்டிங்க, எத்தனை இடத்துல தெருவிளக்கு எரியலையோ அதெல்லாம் வேலை செஞ்சீங்க. வேலை செஞ்சு அத்தனையுமே எரிஞ்சிச்சு. சரி முதலமைச்சர் வரும்போதாவது நம்ம ஊரில் நல்லது நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல, வீடியோ எதுவுமே போடல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை நடக்கலைங்கிறத மறைக்கிறீங்க.
இங்கே ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வேலை நடக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இங்கே வேலை நடக்கலை, இது அவர் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறீங்க. ஏன் அவர் பார்த்தா என்ன ஆகிடப்போகுது? ஒழுங்காக உங்கள் வேலை 27 நாள் முன்னாடியே முதலமைச்சர் வர்றாருங்கிறது தெரியும். அப்போ வேலையை துரிதப்படுத்த வேண்டியதானே, அப்போயாவது கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டியதானே. நான் இங்கே அதிகாரிகளை கேட்குறேன், முதலமைச்சர் இப்படி ஏமாற்றி என்னத்தையா சாதிக்க போகிறீங்க? உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க, எங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க, வர்ற அவரையும் ஏமாற்றிடுறீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்குது? எதனால இந்த ஏமாற்றத்தை உருவாக்குறீங்க? ஆமாம், இங்கே வேலை நடக்கலை, இவ்வளோ தூரம் தான் நடந்திருக்கு, இதான் யதார்த்த உண்மை. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபண்டை ஒதுக்குனா மட்டும்தான் வேலை வேகமாக நடக்கும். இல்லை, இந்த வேலை நடக்கிறதுக்கு இந்த பிரமுகர் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரிகள் தங்களுடைய வேலையை சரியாக செஞ்சாங்கனாவே இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காதா? ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கால்வாயை பார்க்கறதுக்கு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அந்த செய்தியை பெருசாக பேச வேண்டியது இருக்குது, பெருசாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. இந்த லட்சணத்தில் தான் அந்த அரசு நிர்வாகம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, என் ஊரில் வேலை நடந்துச்சு, இங்கே வேலை நடக்கலைங்கிறத மறைக்கிறாங்க. ஒரு ஏழை அப்படிங்கிறத ஏன் மறைக்கிறீங்க? ஏழ்மையை போக்கணுங்க, ஏழ்மையை மறைக்கக்கூடாது, சரிங்களா? இயலாமையை போக்கணும், இயலாமையை மறைக்கக்கூடாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த மறைத்தல் அப்படிங்கிற ஐடியாவை இனிமேல் எங்கேயாவது முதலமைச்சர் போகும்போது செஞ்சிங்கன்னா, இந்த பிஜேபி அஜெண்டா, இது பிஜேபி தான் செய்யும், அதை இந்த திமுகவும் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன். ஆல்ரெடி எங்கள் தலைவர் 2-1 தான் சொல்கிறாரு. இன்றைக்கி எங்கள் தலைவர் ஏதோ கரெக்டாக சொல்கிற மாதிரியே எங்களுக்கு இருக்குது, 2-1 தான் போலாங்கிறத நீங்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மறைக்கிற வேலையை வைக்காதீங்க, எது யதார்த்தமோ அதை காமிங்க. சரி பண்ண முடியலன்னா சரி பண்ண முடியலன்னு சொல்லுங்கள். சரி பண்ண முடியாதுக்கு என்ன காரணங்களோ அந்த பிரச்சனைகளை கலைங்க. அதை விட்டு இந்த மறைக்கிற அரசியல் அப்படிங்கிறது தமிழக மண்ணில் இனிமேல் கூடாது. இதெல்லாம் குஜராத் மாடல், குஜராத்தோடு விட்டணும், தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகே சார்ந்து மிக முக்கியமான பல விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.